ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஆரம்பிக்க இருக்குது. இந்த தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு பணியில் ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், பல்வேறு கட்டுப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கு, பல்வேறு வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்வறை அப்படிங்கும்போது மாணவ மாணவிகள் கண்காணிக்கிற மிக முக்கியமான பொறுப்பு அந்த ஹால் சூப்பர்வைசருக்கு இருக்குது. அவங்க ஏதாவது மால் ப்ராக்டிஸில் ஈடுபடுறாங்களா, பிட் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எவ்வரி ஹால் சூப்பர்வைசரும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு நுழையும் போது செக் பண்ணுவாங்க. அதை எப்படியெல்லாம் செக் பண்ணணும் தேர்வுத்துறை சார்பாக அவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேர்வு பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தொடர்பாக 137 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் மனநிலை, உடல்நிலை, தேர்வு எழுதும் நேரம் பாதிக்காத வகையில் செயல்பட வேண்டும் என்றும், சந்தேகத்திற்குரிய மாணவர்களை மட்டுமே சோதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வுத்துறை அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீ எக்ஸாம் ஹால் எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பயமுறுத்துற விதமாக நம்ம ஃபுல்லாக செக்அப் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெர்வஸ் வந்துடும், எக்ஸாம் ஒரு ஃபியர் வந்துடும், நீங்கள் படித்த கேள்விகளோட மறக்க வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, இப்போ அந்த ஹாலில் நுழையும் போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும், அந்த ஹால் சூப்பர்வைசருக்கு டவுட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக செக்அப் பண்ணலாம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டவுட் இருக்குன்னா அவங்க உள்ளே வரும்போதே செக் பண்ணி அனுப்பலாம். மிக முக்கியமாக நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் வரும்போதே எல்லா புக்ஸு எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வெறும் இந்த பென் பென்சில் ஸ்கேல் மட்டும்தான் கொண்டு நீங்கள் உள்ள எக்ஸாம் ஹாலுக்கு போக போகிறீங்க. ஸோ சில டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஹால் சூப்பர்வைசர்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அவங்கள செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி பிட்டு அவாய்ட் ஆகும். இருந்தாலும் இதையும் மீறி சில மாணவ மாணவிகள் இந்த பிட் அடிக்கக்கூடியதை நம்ம வழக்கமாக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்துக்கிட்டு தான் வர்றீங்க. ஸோ மாணவருடைய மனநிலையை கருத்தில் கொள்ளணும், அவருடைய தேர்வு நேரத்தை கருத்தில் கொள்ளணும். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு டவுட் இருக்கோ அவங்கள நல்லபடியாக சோதிக்கலாம், செக்கப் பண்ணலாம். செக்கப் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் அவங்கள பொழுதுனைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மதிப்பெண் குறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியாக எக்ஸாம்ஸ் எழுத மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நெர்வஸ் ஆகிடுவாங்க. அதனால் நாங்கள் படித்தெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வறையில் பிட் அடிக்கணும், மதிப்பெண் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வறையில் முதல் மதிப்பெண் எடுக்கணும், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஏற்கனவே நிறையா படிச்சிருக்கீங்க, நிறையா எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரணும், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. படித்ததெல்லாம் நல்லபடியாக ரீகால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10th 11th 12th மாணவர்களுக்கு யூனிட் வைஸாக ஒவ்வொரு பாடங்களுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். அது இல்லாமல் 10th 12th PTA கொஸ்டின் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய பொதுத் தேர்வில் மிக சிறப்பாக உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.